தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு தேர்தல் நிதி வழங்கும் வாக்காளர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு தேர்தல் நிதி வழங்கும் வாக்காளர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துதான் பழக்கம். வாக்காளர்கள் அரசியல் கட்சிகளிடம் பணம் வாங்கித்தான் பழக்கம். திமுக வருகிற சட்டசபை தேர்தலில் 3000 ரூபாய் வரை வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய முடிவு செய்துள்ளது. அதிமுகவும் 1000 முதல் 2000 ரூபாய் வரை தரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது கடந்த 15 ஆண்டுகளாக சர்வசாதாரணமாகிவிட்டது. இந்த சூழ்நிலையில் வித்தியாசமான ஒரு சம்பவம் நடைபெற்று வருகிறது 2026 தமிழக சட்டசபை தேர்தலில். அதாவது, வாக்காளர்கள் அரசியல் கட்சியிடம் பணம் வாங்கிய காலம் போய் வாக்காளர்கள் அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கு தேர்தல் நிதி வழங்குகிற பணம் வழங்குகிற ஒரு காலம் தற்பொழுது ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. ஆம், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கு செல்லும் இடங்களிலெல்லாம் பொதுமக்கள் தங்களால் முடிந்த நிதியுதவியை வேட்பாளர்களுக்கு வழங்கி ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். நேற்றைய தினம் மதுரை மேற்கு தொகுதியில் மாடக்குளம் அருகில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வழக்கறிஞர் விக்னேஷ் பிரச்சாரம் செய்தார். அங்கே முத்து என்பவர் 500 ரூபாய் நன்கொடை வழங்கினார். அவர் ஒரு பொதுஜனம். அவர் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் கிடையாது. இதே போன்று தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு பொதுமக்கள் தங்களால் முடிந்த 100, 200, 500 வாகனத்தில் வருகின்ற அந்த வேட்பாளருக்கு தேர்தல் நிதி வழங்குகிறார்கள். செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் வழங்கி வருகிறார்கள். இது ஒரு நல்ல அறிகுறியை காண்பிக்கிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியாகும். திமுக, அதிமுக வாக்காளர்களுக்கு காசு கொடுத்து தான் பழக்கம். ஆனால் வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் நிதி வழங்குகிற ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. நாட்டுக்காக உழைக்கும் கட்சி நாம் தமிழர் கட்சி. தமிழர் உரிமைக்காக, தமிழர் நலத்துக்காக, தமிழர் பண்பாட்டுக்காக, தமிழ் மக்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு கட்சி. இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக, மகளிருக்காக, அரசு ஊழியர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, அனைத்து தரப்பு மக்களுக்காக போராடுகின்ற ஒரு கட்சி. இயற்கைக்காக, ஆடு மாடுகளுக்காக, விவசாயத்துக்காக பாடுபடுகின்ற ஒரே கட்சி. இந்த கட்சியை பொதுமக்கள் ஆதரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அம்சமாகும்.